வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகமன் மலரும். நானே உலகின் ஒளி. அன்புமிக்கவர்களே, 2025 புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க வந்திருக்கும் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் ஒளியில் வரவேற்போம். வானவில் பல வண்ணங்கள் காட்டினாலும் சூரிய ஒளி ஒரே நிறம். நதிகள் பல பெயர்களில் பாய்ந்தாலும் சேரும் இடம் சமுத்திரம். மனிதர்கள் தோல் வண்ணம் வேறுபட்டாலும் இரத்தம் ஒரே நிறம். விளக்குகள் எதுவானாலும் நோக்கம் ஒளி பெறுவதே. அத்தகைய விளக்கினை ஏற்றி ஒளி வீசும் சுடர்களாக இந்த ஆண்டை தொடங்கிட இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஒளிமயமான இறைவனின் ஆட்சியில் பயணித்து தன்னுடைய எடுத்துக்காட்டான வாழ்வாலும் இறை சமூகத்தை இறை வழியில் வழிநடத்தி திருப்பலியை தலைமையேற்று நமக்காக இறைவேண்டல் செய்யவிருக்கும் அருள்பணி சார்லஸ் அவர்களை முதல் ஒளியேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ஊரின் கல்வி, மருத்துவம், ஆன்மீக செயல்களில் நமக்கு துணை நிற்கும் திருச்சிலுவை அருட்சகோதரிகள் சார்பாக சகோதரி புஷ்பராணி அவர்களை இரண்டாம் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றேன். நம் ஊரின் ஒற்றுமை, வளர்ச்சி, சமத்துவ எண்ணம், ஆன்மீக பயணம் இவற்றில் அக்கறையும் ஈடுபாடும் கொண்டு வழிநடத்தி வரும் ஊர் தலைவர்கள் சார்பாகவும் மற்றும் நம் ஊர் மக்கள் சார்பாகவும் ஆலய உபதேசியார் திரு அருள்ராஜ் அவர்களை மூன்றாம் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றேன். கிறிஸ்துவின் ஒளி சமத்துவத்தையும் சகோதர உறவையும் வளர்த்து நன்மையான செயல்களுக்கு துணை நிற்கும் என்பதை உணர்த்தும் விதமாக இளம்பெண்கள் சார்பாக செல்வி ஜெயின்ஸ் அவர்களை நான்காம் ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றேன். திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க உறவுகளே, 2024 ஆண்டை நாம் ஓடி முடித்துவிட்டோம். 12 மாதங்களுக்குள் 366 நாட்களுக்குள் எத்தனை ஆயிரம் அனுபவங்கள், வெற்றிகள், தோல்விகள், பிறப்புகள், சில உறவுகளின் இறப்புகள், நாம் சாதித்தவை, நம்மை விட்டு தொலைந்து சென்றவை, நாம் தவறி விழுந்தவைகள், நம்மை எழுந்து நடக்க செய்தவைகள், நம்மை உலுக்கிய நிகழ்வுகள், இவ்வுலகை கண்ணீர் சிந்த வைத்த யுத்தங்கள், மாற்றங்கள், பிடிவாதங்கள், அதிர்ஷ்டங்கள், நம்மை முடக்கிய நோய்கள், இவ்வாறு இவ்வருடம் நமக்கு விடை கொடுத்து செல்கின்றது. ஆனால் பிறக்கும் புதிய வருடம் 2025 நாம் நகர்த்த இருக்கும் பாதைகள் அதிசயமாகட்டும். எட்ட நினைக்கும் எல்லைகளை எட்டி பிடிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையட்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னையாம் திரு அவை இன்று அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியா அருள்மிக பெற்றவர், அழகு நிறைந்தவர், இயேசுவை தம் கருவில் சுமந்த நற்கருணை பேலை, வாழ்வோர் அனைவரின் தாய். நாம் அனைவரும் வானுலகை அடையும் வழி, மாசுபடிந்த மனுகுலத்தின் மங்காத மகிமை, தன்னை படைத்த இறைவனுக்கே தாயானவர், மீட்பு வரலாற்றின் மையமாகவும் இருப்பவர். எனவேதான் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அன்னை மரியாவை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்ளாத எவரும் இந்த மண்ணுலகில் ஆன்மீக அனாதைகள் என்கிறார். இந்த புத்தாண்டில் அன்னையின் வழிகாட்டுதலும் பரிந்து பேசுதலும் நிரம்ப கிடைக்கவும் இந்த 2025 ஆண்டு முழுவதும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து
நமது ஆன்மீக தாயான அன்னை மரியாவின் துணையை நாடி நாமும் நமது பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களும் வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் இறுதி நொடி பொழுதில் நாம் இருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளையும் நாம் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி கூற நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். தொடர்ந்து இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்கவும், நம்மை வழிநடத்தவும், தமது வல்லமையுள்ள கரங்களால் நம்மை ஆட்கொள்ளவும் இந்த கல்வாரி பணியில் இணைவோம். இன்றைய நாளில் இந்த முன்னுரையில் வாசிக்கப்பட்டது போன்று 3 பெரும் விழாக்களை நாம் இந்த தருணத்திலே கொண்டாடுகின்றோம். புத்தாண்டு மட்டுமல்ல, மாறாக அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த கோட்பாட்டினை, விசுவாச உண்மையை நாம் பிரகடனப்படுத்த இன்று கூடியிருக்கின்றோம், ஏற்றுக்கொள்ள இங்கு கூடியிருக்கின்றோம். மேலுமாக இன்றைய நாள் திரு அவையின் உலக அமைதி நாளாக கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த நல்ல நாளிலே நாம் உலக அமைதிக்காகவும் மன்றாட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திருப்பலியானது சகாயம் ரெஜினா மேரி குடும்ப நலனுக்காகவும் இறைவன் அன்னையின் மூலமாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலுமாக மரிய அன்னபுஷ்பம் குடும்பத்தில் குடும்ப நலனுக்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும், மேலுமாக இருதயராஜ் ஃப்ளாரன்ஸ் மேரி குடும்ப நலனுக்காகவும், கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செய்கின்ற கான்கிரீட் தொழில் சிறக்கவும், பிள்ளைகள் ஜூவிதா மெல்வின் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், பெற்றோர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், குடும்பத்தில் மரித்த மரிய அன்னபாக்கியம் ஆண்மிலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமாக இங்கு கூடியிருக்கின்ற உங்களது ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்தவாறு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையாள் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. 2025ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்கி நம்மை காப்பதாகவும், தம் திருமுகத்தை நம்மேல் ஒளிரச் செய்து அருள் பொழிந்து நமக்கு அமைதியை கொடுத்து அனைத்து நன்மைகளாலும் நம்மை நிரப்புவதாகவும் வாக்குறுதி தருகிறார். இறைவனின் அளவற்ற ஆசீர்வாதத்தை பெற அழைக்கும் முதல் வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது தமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 முடிய. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மேல் அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மட்டுமே உறுதி தந்தாய். என் பயணம் முழுதும் தொடர்ந்து வந்தாய். என் களைப்பு போக்க உன் மடியை தந்தாய். துன்பமில்லா வாழ்வை தந்தாய். இன்பம் காணும் உலகம் தந்தாய். உன் பாசம் மாறாதது, உன் நேசம் அழியாதது. மாறாதது, மாறாதது, மாறாததுன் பாசமே. மறையாதது, மறையாதது, மறையாததுன் நேசமே. நிலையானது, நிஜமானது, நெஞ்சத்தில் நீங்காதது. என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது, மாறாதது, மாறாததுன் பாசமே. மறையாதது, மறையாதது, மறையாததுன் நேசமே. இரண்டாம் வாசக முன்னுரை. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வரும் இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டுகின்றார். இவ்வுலக கவர்ச்சிகளுக்கு அடிமைகளாகி பாவத்தில் வாழ்ந்த நம்மை மீட்டெடுக்க தம் ஒரே மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்ப திருவுளம் கொண்ட நம் தந்தையின் பேரன்பிலை நனைந்து இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு பக்தியோடு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4 முதல் 7 வரை. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 16 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய முதல் நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக இது யூபிலி ஆண்டாக இருக்கின்றது. ஒவ்வொரு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் பெயரால் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மட்டுமல்ல, நாம் அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்ற ஒரு மாபெரும் விழாவை கொண்டாட இங்கு குழுமி இருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே அன்னை மரியாவினுடைய ஆசீர்வாதத்தோடும் அன்னை மரியாவினுடைய பரிந்து பேசுதலோடும் இந்த ஆண்டு முழுவதையும் நாம் அன்னையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இங்கு குழுமி இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த குழப்பமான சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எத்தன்மை கொண்டவர்? அவரது இயல்பு என்ன என்ற கேள்விகள் அந்த காலத்திலே மக்களுடைய மனதில் ஒரு குழப்பமாக இருந்து கொண்டிருந்தது. அதே கேள்வியை நான் உங்களிடத்தில் இப்பொழுது கேட்கப் போகின்றேன். இயேசு கிறிஸ்து யார் என்றால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து யார்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு யார் உங்களுக்கு? மீட்பர். இயேசு மீட்பர். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா மீட்பர் அப்படின்ட்டு? எல்லாரும் ஒத்துக்கலாம். வேற வேற கருத்துக்கள்லாம் இருக்குமே. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மீட்பர் மட்டும்தானா? அவர் யார்? இயேசு கிறிஸ்து மீட்பர், அதாவது மெசியா. அழகாக சொல்கின்றார். வேற என்ன கருத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள்? இயேசு கிறிஸ்து யார் என்றால் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியினுடைய 4 நற்செய்தியாளர்களும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் விளக்குகின்றார்கள்.
முதலாக நற்செய்தி, இந்த 4 நற்செய்தி நூல்களில் முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல் எது? 4 நற்செய்தி நூல்கள் இருக்கின்றன. இந்த 4 நற்செய்திகளிலும் முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல் லூக்கா இல்லை, மார்க்கு நற்செய்தி. இந்த மார்க்கு நற்செய்தியாளர் தனது முதல் வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றார். மார்க்கு நற்செய்தி எடுங்க, முதல் வாசகம், முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். மார்க்கு நற்செய்தியாளர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை கடவுளின் மகன் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக மார்க்கு நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவை இறைமகன் என்று குறிப்பிடுகின்றார். இதற்காகத்தான் இந்த நற்செய்தி நூலை அவர் எழுதுகின்றார். இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். எவ்வாறு கடவுளின் மகன் என்பதை இறுதி வசனத்திலே அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார். மார்க்கு நற்செய்தி 15வது அதிகாரம் 39வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 15வது அதிகாரம் 39வது வசனம். நூற்றுவத் தலைவர் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் துறந்ததை கண்டு இவர் உண்மையாகவே இறைமகன் என்று கூறினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து இறைமகன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, மக்களிடத்திலே உணர்த்துவதற்காக இந்த நற்செய்தி நூல் எழுதப்பட்டது. மார்க்கு நற்செய்தியாளர் தெளிவாக கூறுகின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன், இறைவனின் மகன். அது இறுதியில் ஒரு நூற்றுவத் தலைவர், யூதர் அல்ல, மாறாக புற இனத்து மனிதன், நூற்றுவத் தலைவர், ரோமை நகரை சார்ந்தவன். அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார், இவர் உண்மையாகவே இறைமகன் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்றால் இந்த ஆண்டவரை பெற்றெடுத்த அன்னை மரியாள் இறைவனின் தாய். இதைத்தான் இந்த விசுவாச கோட்பாடாக 431ஆம் ஆண்டு எஃபேசுஸ் கவுன்சிலிலே, அந்த பொது சங்கத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம டீ கடையிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வழக்கமாக அரசியலை பற்றி பேசுவார்கள், அப்படிதானே? டீ கடையில் உட்காந்துட்டு நீங்கள் அரசியலை பற்றி பேசுவீங்க. பெண்கள் வீட்டில் உட்காந்துட்டு மற்றவர்களோடு உரையாடி கொண்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பேசுவீங்க? அந்த நாடகம் எப்படி இருந்தது, இந்த நாடகம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பேசுவீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் கிபி 431ஆம் ஆண்டு இந்த டீ கடையில் உட்கார்ந்து அரசியல் பேசுவதை, இந்த காலத்திலே அரசியல் பேசுவதோடு அவர்கள் அரசியலை பேசிக்கொண்டிருந்தார்கள். 431ஆம் ஆண்டு அவர்கள் அரசியலை பற்றி பேசவில்லை, அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், ஆன்மீகத்தை பற்றி உரையாடி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், இவர் எத்தன்மையுடையவர், இவரது இயல்பு என்ன என்ற அந்த ஆன்மீகத்தை பற்றி உரையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே பல வேறுபாடான கருத்துகள் நிறைந்திருந்தன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதர் மட்டும்தான் என்று சொன்னார்கள். நெஸ்டோரியன் என்ற ஒரு ஆயர்,
பேராயர் கிழக்கு திருச்சபையினுடைய ஒரு பேராயர் நெஸ்டோரியன். இவர் ஒரு தப்பறையான கொள்கையை வெளியிடுகின்றார். இயேசு கிறிஸ்து மனிதர் மட்டும்தான், அவர் கடவுள் இல்லை என்ற ஒரு தப்பறையான கொள்கையை அவர் வெளியிடுகின்றார். இதை பலரும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர் மட்டுமல்ல, இவர் இறைவன் என்று கூறினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதரும் இறைவனும் என்று அவர்கள் இறுதியாக அந்த பொது சங்கத்திலே தீர்மானிக்கப்பட்டது. நெஸ்டோரியன் என்ற அந்த ஆயரை திருச்சபையை விட்டு விலக்கிவிட்டார்கள். இவ்வாறாக அந்த காலத்திலே ஆண்டவர் யார், அவருடைய இயல்பு என்ன என்பதை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள், உரையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களது ஒவ்வொரு உரையாடலும் இயேசுவினுடைய இயல்பை பற்றியதாக இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன், மனிதன், இறைத்தன்மையுடையவர். இவ்வாறாக இரண்டு இயல்பையும் கொண்டவர். பாதி மனிதன் பாதி கடவுளா? இல்லை, அவர் முழுமையான இறைவன். முழுமையாகவே அவர் மனிதனாக இருந்தார். முழுமையாக அவர் பாடுபட்டார். இறைத்தன்மையில் அவர் மாட்சியோடு விண்ணகம் சென்றார். ஆனால் அவர் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து முழு மனிதனாகவே அவர் வாழ்ந்தார். மனித இயல்பிலே அவர் பாடுகள் பட்டார், இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். இறைத்தன்மையில் அவர் மாட்சியோடு விண்ணகம் சென்றார். இதைத்தான் இந்த திருவிழா நமக்கு நினைவூட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவன் என்றால் அன்னை மரியாள் இறைவனின் தாய், தியோடோகஸ், காட் பேரர், இறைவனை இந்த உலகத்தில் நமக்கு கொண்டு வந்த தாய் என்ற அந்த உண்மையை இந்த திருவிழா நமக்கு நினைவூட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேலுமாக இன்றைய நாளில் நாம் யூபிலி ஆண்டை தொடங்குகின்றோம். 2025ஆம் ஆண்டு. ஒவ்வொரு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுகின்றோம். இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே லேவியர் ஆகமத்திலே நமக்கு திறப்படுகின்றது. எவ்வாறு இந்த யூபிலி ஆண்டை கொண்டாட வேண்டும் என்ற அந்த உண்மையை நமக்கு அந்த பழைய ஏற்பாட்டு நூல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இவ்வாறாக நாம் இந்த யூபிலி ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே அன்னை மரியாளினுடைய பரிந்து பேசுதலினால் நம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிக்கின்றார், தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் எழுந்து நிற்போம். மேலுமாக இந்த நாளிலே உலக அமைதி தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது. அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 6ஆம் பவுல் உலகத்தில் நடந்த அந்த போர் வன்முறைகளை கண்டு அவர் மனம் நொந்து அழுதார். உலக நாடுகளிடையே அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்லி அந்த உலக நாடுகளிலே சமரசம் செய்ய வேண்டும், ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று சொல்லி 1974ஆம் ஆண்டிலே 6ஆம் பவுல் இந்த நாளை ஒரு அமைதியின் நாளாக திருச்சபை கொண்டாட வேண்டும்,
என்று வலியுறுத்தி கூறுகின்றார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே நாம் உலக அமைதிக்காகவும் மன்றாட கடமைப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு நாடுகளுக்கிடையே போர்கள், உலகத்திலே வன்முறை, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை. எனவே இந்த நாடுகளில் அமைதி நிலவ வேண்டும், இந்த சிந்தனைக்காகவும் இந்த கருத்துக்காகவும் நாம் இன்று குழுமி இருக்கின்றோம், கூடி ஜெபிக்க இருக்கின்றோம். இறுதியாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளானது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிய நாளாக அமைகின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது. வானதூதர்கள் முதலாக அந்த இடையர்களிடத்திலே நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கின்றார், தாவீது ஊரிலே பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது. அதை தீவன தொட்டியில் வைத்து ஒரு துணியில் சுற்றி இருப்பதை காண்பீர்கள் என்பதை அந்த வானதூதர்கள் இடையர்களுக்கு அறிவித்த நற்செய்தியை இன்றைய நற்செய்தியாக நாம் வாசிக்க கேட்கின்றோம். இதை அவர்கள் நம்பினார்கள். உடனடியாக சென்று இந்த வானதூதர்கள் அறிவித்த அந்த நற்செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விரைவாக சென்று அந்த குழந்தையை காண சென்றார்கள். வானதூதர்கள் உரைத்தபடியே அந்த குழந்தையானது தீவன தொட்டியில் கிடத்தியிருந்ததை அவர்கள் கண்டார்கள். குழந்தையை பற்றிய செய்தியை முழுவதும் அந்த மாட்டிடை குடிலே இருந்த அனைவருக்கும் எடுத்து கூறினார்கள். இவ்வாறாக முதல் நற்செய்தி பணியாளர்களாக அந்த இடையர்கள் திகழ்ந்தார்கள். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது நாமும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நமக்கு தருகின்றது. அந்த இடையர்கள் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டார்களோ, அதே போன்று நாமும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை காணுகின்ற நாமும் இந்த நற்கருணையின் மூலமாக இறைவனை கண்டுகொள்ள வேண்டும், அவரை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை பற்றிய நற்செய்தியை நாம் வாழ்வாக மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்ற உண்மையை இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம். இறைமகனை பெற்றெடுத்த அந்த அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அந்த கோட்பாட்டினை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். இந்த புதிய ஆண்டிலே இறைவனது கரத்திலே நாம் ஒவ்வொரு வாழ்க்கையையும் ஒப்பு கொடுப்போம். இந்த உலக அமைதிக்காக மன்றாடுவோம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். ஆமீன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டின் முதல் நாளிலே நாம் இறைவனுடைய சன்னதியில் கூடியிருக்கின்றோம். பல்வேறு நன்மைகளை நாம் இந்த ஆண்டு முழுவதும், கடந்த ஆண்டு முழுவதும் நாம் இறைவன் வழியாக பெற்றிருக்கின்றோம். அதற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதையும் நாம் இறைவனது கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் அனைத்து வளங்களாலும் நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்று நமது அனைத்து மன்றாட்டுகளையும் ஆண்டவர் பாதத்திலே இப்பொழுது சமர்ப்பிப்போம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, இன்றைய உலகில் நற்செய்தியை அறிவிக்க நீர் தேர்ந்து கொண்ட உம் அடியார்களாகிய திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உம் கரம் தாங்கி அவர்களை ஆசீர்வதித்து உமது சித்தப்படி அப்பணியை முழு மனதுடன் நிறைவேற்ற உமது அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள் என்ற புனித பவுலின் உரைகளுக்கு ஒப்ப அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கவும் தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யவும் பொய்மை மலிந்த உலகிலே உண்மை நிலை நிற்க அதற்காக உழைக்கவும் தமது அர்ப்பணத்தால் திரு அவை வாழ்வுக்காக உழைக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறந்திருக்கும் இப்புதிய உலகை ஆசீர்வதியும். நாம் கால்பதிக்கும் இவ்வருடம் அனைத்தும் ஆசீர்களையும் எமக்கு தருவதாக. தூய ஆவியின் தூண்டுதலால் நாமும் புதியவற்றையே சிந்தித்து எமது தீய உணர்வுகளில் மாற்றங்களை காணவும், எமது சமூகத்திற்காக புதிய தலைமுறையிற்காக புதிய விடியலாக நாம் உருவாகிட அருள் புரிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புள்ள ஆண்டவரே, பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே எமது குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள், பிள்ளைகளின் வாழ்வு மற்றும் அவர்களின் கல்வி, எதிர்கால கனவுகள், தீர்மானங்கள், பெற்றோரின் வாழ்வாதாரங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும், எமக்கு முன்பே இருக்கின்ற சவால்கள், போராட்டங்கள் மத்தியில் துணிவுடன் பயணிக்க வேண்டிய வலிமையை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெருக்கடியான வேளையில் எமக்கு அரணும் அடைக்கலுமாயிருந்த எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசிராக கொடுத்து அனைத்து மானுடம் அமைதி, மன மகிழ்வு, அன்பின் அடையாளமாகவும் எல்லாரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தலை தோங்கிட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எமது நாட்டில் இடம்பெறும் மாறுபட்ட அரசியல் மாற்றங்கள், அசாதாரண சூழ்நிலைகள், மக்களின் மனநிலைகள் அமைதியை நாடி தேடவும், நீதிக்காக நேர்மைக்காக உழைக்கும் கரங்கள் உயர்வு பெறவும், உண்மையை எடுத்துரைக்கும் வீரர்கள் வேர்களாக ஊன்றப்படவும் அருள வேண்டும். புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கும் எம் மக்கள் நிறைவாழ்வை அடையவும் ஒன்றுபட்டு உழைக்கவும் உமது அருளால் நிறைத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நவீன உலகிலே கிறிஸ்தவ வாழ்வை சிதைக்கும் வன்முறைகள், கருக்கொலைகள், யுத்தங்கள் என நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும் சீர்கேடுகளை அதிகாரத்தோடும் உரிமையோடும் தட்டி கேட்கவும், இதனால் பாதிப்புறும் எம் மக்களின் வாழ்வுக்கு ஒரு விடியல் கிடைத்திடவும், நீர் தேர்ந்தெடுக்கின்ற உமது மக்கள் உண்மையில் நிலைத்திடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது அனைத்து தனிப்பட்ட தேவைகளையும், நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் இப்பொழுது அமைதியாக சமர்ப்பித்து மன்றாடுவோம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த புலர்ந்த புத்தாண்டிலே நாங்கள் அனைவரும் உமது திரு சன்னதியில் கூடியிருக்கின்றோம். உமது பிரசன்னத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை உமது நன்மைத்தனத்தால் நிரப்பியிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த தருணத்திலே தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் உமது வல்லமையில் அக்கரங்களால் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இறைவா, இதோ அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற இந்த கோட்பாட்டினை நாங்கள் அறிக்கையிடுகின்ற இந்த தருணத்திலே அன்னையின் வழியாக நாங்கள் ஆண்டவருடைய ஆசிரை அபரிவிதமாக பெற்றுக்கொள்ளவும், அன்னை மரியாள் எங்களுக்கு தொடர்ந்து பரிந்து பேசுவதாகவும் இருப்பாராக. மேலுமாக உலக அமைதிக்காக மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. போர், வன்முறை, கலவரம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த போர்கள் நீங்கி அமைதியான சூழ்நிலையை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எங்கள் எதிர்பார்ப்புகள், கண்ணீர், கவலைகளை எல்லாம் அறிந்தவராக இருக்கின்ற நீர் அனைத்தையும் ஏற்று எங்களுக்கு நிறைவேற்றியருளும். கவலைகளை, கண்ணீர்களை மாற்றியருளும். இந்த புத்தாண்டு எங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களிலும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே கனிவு மிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிபொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனிதமிக்க கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம் அடியாளர்களாகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியாளர்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்து உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும்
இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல் வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமாகிய கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவும், அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்துள்ளோம். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்திற்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர்
தம் திரு கைகளால் இப்பலி பொருள்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசையையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில்கொள்ளும் எங்கள் மரித்த ஒவ்வொரு உறவினர்களையும் அடியாளர்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய அடியாளர்களாகிய நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தேயா, பர்னபா, இன்னாசியார், அலெக்சாந்தர், மார்சலேனுஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசிவளித்து எங்களுக்கு வழங்குவீராக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் வழங்கும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதியை தந்தருளும், எமக்கு அமைதியை தந்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி. இந்த உலகத்திற்கு அமைதியை தர வந்தவர். இந்த அமைதியை இந்த உலகம் முழுவதும் பெற வேண்டும் என்று ஆசைக்கின்றார். இவரது வாழ்வழிக்கும் விருந்து களைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எதிலும் நிறையன்மே
தெய்வமே, என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு, உறவாக உணவாக வழங்கிய அன்பு. உலகோரை வாழ
நன்றியுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர் நம் மீது தனது எல்லையில்லா அன்பினையும் பராமரிப்பினையும் தந்து உள்ளத்தில் வெண்ணிற உடலாய் உயிர் தரும் உணவாய் எழுந்தருளி இருக்கின்ற நம் நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நற்கருணை திரு அவையின் ஊற்று, நம்பிக்கையின் அடித்தளம். இயேசுவின் அருள் ஆற்றல் நம்மை திடப்படுத்தி ஊக்கம் அளிப்பதாக. ஆண்டவர் நமக்கு தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் நமது பணிகளை திறப்பட செய்து வருகின்றோம். அதற்காக இதய நன்றியை இறைவனுக்கு கூறுவோம். கிறிஸ்து பிறப்பின் மாபெரும் யூபிலி 2025 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரின் அருட்கரமும் பேரன்பும் நம்மையும் நமது குடும்பத்தையும் நாம் பயணம் செய்யும் இடங்களையும் சூழ்ந்து நின்று காத்தருள இறைவனிடம் வேண்டுவோம். யூபிலி 2025 ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அடியெடுத்து வைக்கும் நம் அனைவரையும் ஆண்டவரின் கரம் வழிநடத்தட்டும். அவர் தனது கரங்களில் வைத்து நம்மை தாங்கிக் கொள்வார். நாம் செய்யும் தொழில்களில் ஆண்டவரின் உடனிருப்பும் பாதுகாப்பும் நிறைவாக கிடைக்கட்டும். நமது குடும்பங்களில் இறைவனின் ஆசீர்வாதம் நிறைந்து பொழியட்டும். நமது பயணங்களில் தூதர்களின் தோழமை நிறைந்த பிரசன்னம் துணையாகட்டும். நமது இனிமையான தருணங்களில் இறைவன் துணை கொடுத்து நம்மை வழி நடத்தட்டும். அவரின் பேரன்புக்கு நன்றி கூறி நமது குடும்பத்தை இயேசுவின் பாதத்தில் ஒப்படைப்போம். இந்த ஆண்டு முழுவதும் நிறைவான மகிழ்ச்சியையும் நிறைவான நலத்தையும் பலத்தையும் இறை நம்பிக்கையும் ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்துவார் என்ற மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடும் நம்பிக்கையோடும் அன்னை மரியாளின் தோழமையோடும் புனிதர்களின் உடனிருப்போடும் இந்த புதிய யூபிலி 2025 வருடத்தை இறைவனின் கரத்தில் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம். உன்னோடு நான் இருப்பேன், உனக்கு ஆசி பொழிவேன் என்று நம் மூதாதையர் ஆன ஆபிரகாமுக்கு மோசேக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த அதே வாக்குறுதியை நம் வாழ்வில் கொடுத்து நம்மையும் வாழ வைப்பார் என்று இறை நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்வோம். நன்றி பூக்களால் இறைவனை வாழ்த்துவோம். நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே, இறைவா உமக்கு நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, வாக்குத்தத்த அட்டை உங்களுக்காக இருக்கின்றது. 30 பேருக்கு பரிசு உண்டு. கடைசி கொடுத்து முடிந்தவரை அனைவரும் உட்கார்ந்திருக்க வேண்டும், யாரும் எழுந்திருக்கக்கூடாது. அதன் பின்பு தான் மற்ற நிகழ்வுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஒருவருக்கு ஒரு கார்டு மட்டும்தான் நீங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக நம்ம தந்தை அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி சொல்லிடுவோம். இன்று புத்தாண்டு நாளில் நமது ஊருக்கு வருகை தந்து இன்று ஆராதனையையும் மேலும் நன்றி வழிபாட்டையும் திருப்பலியில் நல்லதொரு மறையுரை கருத்தை கொடுத்த தந்தை சார்லஸ் அடிகளார் அவர்களுக்கு நமது இறை மக்கள் அனைவர் சார்பாக நிர்வாகங்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடியை போர்த்தி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து இந்த திருப்பலியை இன்றைய நாளில் சிறப்பித்தவர்கள் இளம்பெண்கள். அருமையான வகையில் இன்று இளம்பெண்கள் இந்த திருப்பலியை சிறப்பித்திருக்கின்றார்கள். வெளியில் கோலம் போட்டார்கள் மற்றும் இந்த பகுதியை சுத்தம் செய்தார்கள்.
இன்னும் இவர்கள் இந்த நிகழ்வுக்காக நன்கொடை வழங்கினார்கள். நன்கொடை அவர்கள் பிரித்து கொடுத்தார்கள். ஆகையால் நன்கொடை கொடுத்த அந்த நன்கொடையாளர்களுக்கும் மேலும் இளம்பெண்கள் இந்த திருப்பலியை சிறப்பித்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் நன்றாக சிறப்பித்தமைக்கு அந்த இளம்பெண்களுக்கும் நமது சிறப்பானவர்கள் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து பீடத்தை அலங்கரித்த நமது அருள் சகோதரிகளுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பான வகையில் பாடல் பாடிய பாடகர் குழுவினருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதற்கு கீபோர்டு வாசித்து நமது பாடலை சிறப்பாக பாடுவதற்கு ஏற்ற கீபோர்டு போட்டு நமது இளம் மாணவர்களையும் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்த நிர்வாகிகள், ஊர் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் அவர்களுக்கும் சிறப்பானவர்கள் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் இந்த ஆலயத்திற்கு சிறப்பான வகையில் இந்த பீட பணியாளர்கள் மற்ற காரியங்களை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இன்றைய தினம் டீ உப்புமா நமது கொடுக்கின்றார்கள். டீ மட்டும் நமது கொடுப்பவர்கள் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயபாலன் அவர்கள் டீ மட்டும் நமக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் நன்கொடை கொடுத்த அந்த நன்கொடையாளர் ஜெயபாலன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நிகழ்வுக்காக பலர் நன்கொடை கொடுத்திருக்கின்றார்கள். தாராள உள்ளத்தோடு கொடுத்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது ஊரின் சார்பாக அனைத்து இறைமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. இப்பொழுது வாக்குத்தத்த அட்டை உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவர் ஒரு அட்டையை மட்டும் எடுங்கள். நீங்கள் 2 அட்டை எடுத்தால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடும். ஆகையால் ஒருவர் ஒரு அட்டை மட்டும் எடுங்கள். ஒரு அட்டை மட்டும் எடுங்கள். திரும்பிலாம் பார்க்க வேண்டாம். கண்ணை மூடிக்கிட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போட வெளியே போடலாம், அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது. ஒருவர் ஒரு அட்டையை மட்டும் எடுங்க. ஏன்னா சரியாக தான் இருக்கும், அட்டை அதிகமாக இல்லை.
தேவன் தந்த இந்த வாழ்வு இன்பமாகுமே. ஹாப்பி 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 நியூ இயர். ஹாப்பி 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 நியூ இயர். ஹாப்பி 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 நியூ இயர். மே காட் பிளஸ் யூ ஆல். மே காட் பிளஸ் யூ ஆல். புத்தாண்டு பிறந்ததே, பூமி எல்லாம் மலர்ந்ததே, நன்றி பாடல் ஒன்று நாவில் எழுந்தது எழுந்தது. காலங்கள் அவரதே, நேரங்கள் அவரதே, கர்த்தர் இயேசு கருணை சொல்லி பாடுதே பாடுதே. புத்தாண்டு பிறந்ததே, பூமி எல்லாம் மலர்ந்ததே, நன்றி பாடல் ஒன்று நாவில் எழுந்தது எழுந்தது. காலங்கள் அவரதே, நேரங்கள் அவரதே, கர்த்தர் இயேசு கருணை சொல்லி பாடுவே பாடுவே. ஹாப்பி 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 நியூ இயர். ஹாப்பி 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 நியூ இயர். ஹாப்பி 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 நியூ இயர். மே காட் பிளஸ் யூ ஆல். மே காட் பிளஸ் யூ ஆல். புத்தாண்டு பிறந்ததே, பூமி எல்லாம் மலர்ந்ததே, நன்றி பாடல் ஒன்று நாவில் எழுந்தது எழுந்தது. காலங்கள் அவரதே, நேரங்கள் அவரதே, கர்த்தர் இயேசு கருணை சொல்லி பாடுதே பாடுதே.
அன்புக்குரியவர்களே, எல்லோருக்கும் வாக்குத்தத்த அட்டை கிடைத்திருக்கிறது. இப்பொழுது இங்கே 31 பரிசு இருக்கின்றது. 31 பேருக்கு பரிசு காத்திருக்கின்றது. உங்களது அட்டையில் வந்து ஜூலை மாதத்தில் ஒரு பச்சை மையில் ரவுண்டு செய்து பட்டிருக்கும். அவர்களுக்கு மட்டும் இந்த பரிசு இருக்கின்றது. ஜூலை மாதத்தை பாருங்கள், அதில் பச்சை மையில் ஒரு வட்டம் போட்டிருக்கா? வட்டம் போட்டிருந்தா ஜூலை 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளவங்க வாங்க. ஜூலை மாதம் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர், அதான் 1வது நம்பரில் போட்டிருக்கோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த நம்பரில் வட்டம் போட்டிருந்தால் பச்சை மையிட்டு அவங்க வாங்க, உடனே வாங்க. 10 பேர். அதுக்கப்புறம் 11லேருந்து 20 இருக்குது, மாதிரி 21லேருந்து 30 இருக்குது. 10 பேர் அவங்க மட்டும் வாங்க. இப்பொழுது 1 முதல் 10 வரை எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு இப்பொழுது பரிசு கொடுக்கப்படும். அடுத்து 11லேருந்து 20 வரை பச்சை மைட்டு ரவுண்டு பண்ணவங்க வாங்க, இந்த பக்கமாக வாங்க. 11லேருந்து 20 மாதிரி 21லேருந்து 30. அடுத்து 11லேருந்து 20.
இந்த பரிசினை ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்த அட்டையும் அதற்கு பரிசு 10, 20 என்று இப்பொழுது 31 பரிசினை வாங்கி கொடுத்தவர்கள் நமது ஊரை சார்ந்த அகஸ்டின் ஆசிரியர், கிறிஸ்டி தங்கம் ஆசிரியை அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர் நமக்கு இந்த வாக்குத்தத்த அட்டையும் கொடுத்து இந்த 31 பரிசையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் அவர்களுக்கும் நமது நன்றியை சிறப்பான வகையில் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக பாடகர் குழுவினருக்கு நன்றி. இந்த திருப்பலியை சிறப்பித்த இளம் பெண்களுக்கு நன்றி. மேலுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இந்த ஜூபிலி ஆண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கி நின்று காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. மரியன்னையின் மக்களாக என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.